ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kongu foodies. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு முட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை டிஃபனாகவும் சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு 3 உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கிரேட்டரில் நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு சேர்ந்து ஒரு 200 கிராம் அளவு வருங்க. இப்போ 3 உருளைக்கிழங்கையுமே துருவி எடுத்தாச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்திக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க. நீங்கள் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் முட்டையோட அளவை ஜாஸ்தி பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை ஊற்றிருக்கேன். முட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு தோசைக்கல் இல்லைன்னா பேன் சூடு பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தோசைக்கல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுமே நம்ம இதில் கலந்து வச்சுருக்கிற மிக்சரை ஊற்றிடலாங்க. இதை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஊற்றுறதுக்கு முன்னாடியே லேசாக எண்ணெய் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றலாங்க. நான் நான்ஸ்டிக் பேனுங்கிறனால ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றலை. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா லேசாக எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். அந்த சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம கரண்டி வச்சு எல்லா சைட்ஸ்லேயுமே லைட்டாக தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால நான் திருப்பி போடும்போது இன்னொரு கரண்டியும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பொட்டேட்டோ ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. 2 சைட்ஸுமே நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதை 8 பீசஸாக பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை கெச்சப் இல்லைன்னா சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இந்த பொட்டேட்டோ ஆம்லெட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் kongu foodiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.